முன்னவனே யானை முகத்தவனே முத்திநிலம் சொன்னவனே தூய்மைச் சுகத்தவனே மன்னவனே ஐங்கரனே சங்கரனே செஞ்செழியன் சேகரனே தற்பரனே நின்றால் சரணம். நெஞ்சக் கனகல்லும் நிகழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம்பணிவாமாடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மல வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வைத்து வாழ்த்தி வணங்கிடுவோம். வான்முகிவளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாதீர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றமிழ் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கம் எரிவாக போற்றி எனக்கருள் புரிவாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி காமாட்சி தாயே போற்றி காத்தருள்வாய் நீயே போற்றி அமுதகலேஸ்வரா போற்றி அபிராமி தாயே போற்றி கால சம்கார மூர்த்தியே போற்றி பாலாமிக தாயே போற்றி அண்ணாமலையானே போற்றி கண்ணார் அமுத கடலே போற்றி உண்ணாமலை தாயே போற்றி திருவாரூர் எல்லை வாழுகின்ற தியாகேச பெருமானே போற்றி புற்றிலங்கொண்ட வான்மீகநாதரே போற்றி கமலாம்பிகை தாயே போற்றி ஸ்ரீவாஞ்சியத்தில் வாழும் ஸ்ரீவாஞ்சிநாதா போற்றி ராமநாத சாமியே போற்றி பர்வதோத்னி தாயே போற்றி காலகஸ்தீஸ்வர பகவானே போற்றி ஞானாம்பிகை தாயே போற்றி காசி விஸ்வநாத சுவாமியே போற்றி காசி விசாலட்சீபா தாயே போற்றி அன்னபூரணி தாயே போற்றி என ஆதரி பணியே போற்றி. ஓம் ஆன்மீக மெய்யன்பர்களே, என் குருநாதர் திருமூலர் பகவான் ஆசியுடன் இன்று சக்கரமும் யோகமும் என்ற தலைப்பில் இரண்டாவது சக்கரமாகிய சுவாதிஷ்டானம் சக்கரத்தின் மகிமை இன்று சிந்திக்க இருக்கின்றோம். இந்த உடலில் குண்டலினியை உணர்ந்து மூலாதாரத்திற்கு அடுத்துள்ள இரண்டாவது சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரமாகும். இந்த சக்கரத்தின் கிரகம் ராகுவாகும். சுவாதிஷ்டானம் நாற்கோண வடிவம் உடையது. 6 தாமரை இதழ்களால் சூழ்ந்துள்ளது. இது பொன்னிறம் உடையதாக இருக்கும். இதனை வெட்டுண்ட பிராணன் என்றும் அழைப்பார்கள். சுவாதிஷ்டான சக்கரமானது மூலாதாரத்திலிருந்து 4 விரல் அளவுக்கு மேலே அமைந்திருக்கின்றது. இந்த சக்கரமானது பஞ்சாட்சர எழுத்துக்களால் சிவய நம என்னும் எழுத்துக்களில் ஒன்றான நா என்னும் எழுத்தையும் அதன் தத்துவத்தையும் விளக்குவதாக அமைகின்றது. இதற்கு நிராகுலம் என்று மற்றொரு பெயரும் உண்டு. நிராகுலம் என்றால் துன்பமற்று ஞானமயமாக இருப்பது என பொருள்படும். இச்சக்கரத்தினின்று 6 முக்கிய நாடிகள் வெளிக்கிளம்புகின்றன. அவை தாமரையின் 6 இதழ்கள் போல் உருவகப்படுத்தி இருக்கின்றன. ஒவ்வொரு நாடியின் அசைவினால் ஏற்படும் சப்தங்கள் ச ஹ இம் ய ர ல என்ற எழுத்துக்களால் குறிக்கப்படுகின்றன. இதன் மையத்தில் வளைந்த பிறை சந்திரன் ஒன்றும் குறிக்கப்படுகிறது. சுவாதிஷ்டானத்தின் அதிதேவன் பிரம்மதேவர் என்றும் அதிதேவதை ராகினி அல்லது சாகினி என்றும் அழைக்கப்படுகின்றது. பஞ்சபூதங்களில் ஆதாரமாக நீரை மூலக்கூறாகவும் மேலும் சுவாதிஷ்டானமானது நமது பிறப்பு உறுப்புக்கள் கருப்பை குடல் ஆகிய உறுப்புக்களுக்கு தொடர்புடையதாகவும் இருக்கின்றது. சுவாதிஷ்டானத்திற்காக மூல மந்திரம் வம் என்பதாகும். சுவாதிஷ்டானத்தை மனதில் இருத்தி மூல மந்திரத்தை உருவேற்றி வர குண்டலினி இந்த மையத்தை அடையும். இது விடாத தொடர் முயற்சி மற்றும் பயிற்சியினால் மட்டுமே சாத்தியமாகும்.
சித்தர்கள் இந்த சக்கரங்கள் ஒவ்வொன்றையும் ஆணின் அம்சமாகவே கூறியிருக்கின்றனர். குண்டலினி சக்தியை பெண் அம்சமாக, அதாவது வாழையின் அம்சமாய் உருவகிக்கின்றனர். இந்த சக்கரத்தின் வழியே குண்டலினி சக்தி பாயும் போது அவை பூரண தத்துவம் அடைந்து மலர்வதே சித்தி அடைதல் எனப்படுகிறது. இந்த சக்கரம் மலர்வதால் நமது சுய கட்டுப்பாட்டின் தீவிரம் தூண்டப்பட்டு விழிப்புணர்வு நிலை மிளிரும். நமது எண்ணம், செயல், சிந்தனை சார்ந்த விஷயங்களின் மீதான மேம்பட்ட பிடிப்புணர்வுக்கு இந்த சக்கரம் தூண்டப்படுவது அவசியமாகிறது. உலக காரிய நிமித்தத்தில் பசி, தாகம், மலஜலம், துக்கம் போன்றவைகள் நேரடியாக சுவாதிஷ்டானம் மூலமாக நிகழ்கிறது. சுவாதிஷ்டானம் மனித சுவாச ஓட்டத்திற்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது. மூச்சுக்காற்றின் வழியாக உடலின் நுழைகின்ற வெப்பத்தை முழுவதும் பயன்படுத்தி கொள்கிறது. அந்த செயலாலே பசி, தாகம் இருந்து ஜடாக்கினியை பாதுகாத்து வருகிறது. உலக வாழ்க்கையின் ஆதாரம் நிமித்தம் இதுவே ஆகும். உலகில் மக்களிடையே செல்வாக்கினை பெற செய்வதும் நற்பெயர், புகழ், அந்தஸ்து என்ற முக்கியமான மோக வலையில் நம்மை சிக்க வைப்பதும் இந்த சுவாதிஷ்டானமே. பல அடயோகம் செய்தவர்கள் கூட சுவாதிஷ்டானத்தின் நிலையை தவறான எழுச்சியாக புரிந்து கொண்டு சீரழிந்து விடுகிறார்கள். சித்து விளையாட்டுக்களில் முதன்மையாக செயல்படும் சக்கரமாக சுவாதிஷ்டானமே விளங்குகிறது. ஒரு சிலரின் முகத்தை பார்த்து அவர்களை பற்றி சொல்வது, அவர்களின் இல்லத்தில் நடக்கும் நிகழ்வுகளை, வீட்டு விலாசத்தை சொல்லக்கூடிய சித்துக்களும் விபூதி குங்குமம் தரும் விளையாட்டுகளும் நிகழ்த்துகின்றது. இதெல்லாம் நம்பி மோசம் போனவர்களின் கதையோ ஏராளம். ஆகவே சித்து விளையாட்டிற்கும் தெய்வீகத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சித்து காட்டுபவர்கள் எல்லாம் ஆன்மீகவாதிகள் என்று நினைத்துவிடக்கூடாது. மேற்கூறிய அற்புதங்கள் எல்லாம் ஒரு சில காலம் வரை மட்டுமே நிகழ்த்த முடியும். பின்னால் அந்த சக்திகளை அவர்கள் தானாக இழந்து விடுவார்கள். தற்கால போலி ஆன்மீகவாதிகள், மதவாதிகள் ஏதாவது ஒரு அறக்கட்டளை நிறுவி மக்கள் சேவை என்று கூறி பணம் கொழிக்கக்கூடிய தொழில், கல்லூரி, மருத்துவக் கல்லூரி என பல ஸ்தாபனங்களை நடத்தி கோடிக்கணக்கான சொத்துக்கும் ஆஸ்திகளுக்கும் அதிபராகி விடுகிறார்கள். துறவிக்கு அழகே பற்றற்ற நிலை என்ற சித்தாந்தத்தை தலைகீழாக மாற்றி உலக சுகபோகங்களுடன் வாழ்வதே புத்திசாலித்தனம் என்று கருதி உலகிற்கு தவறான பாதை ஏற்படுத்தி வருகிறார்கள். இது போன்றவர்கள் சுவாதிஷ்டான சக்கரத்திலே நின்று விடுவார்கள். மேல்நிலையான மற்ற சக்கரத்திற்கு நுழைய மாட்டார்கள். ஆதலால் இறையுடன் பணிந்து கர்வமின்றி அந்த சக்கரத்துடன் அறிந்து பயணிக்க வேண்டும். சுத்தமுடன் ஆதார மூலம் சொன்னேன். சுவாதிஷ்டானத்தினுட சுகத்தை கேளு. பத்தமுடன் நாற்கோணம் இதழ்தான் 6. பதிவான பொன்னிறம் போல் இருக்கும் மைந்தா, சுத்தமுள்ள நாற்கோணம் நடுவிலேதான் தெளிவான நகாரமென்ற தீபமேத்தி நித்தமுமே நகாரமுடன் சிவரீங்கிட்டு நிலையறிந்து உருச்செபித்து விஷத்தை கேளடா நிலையறிந்து வாசி கொண்டு கீழ்மேலும் நன்றாக நின்று பாரு. சூழலா நின்ற நிலை பார்க்கும்போது சோதியென்று தோன்றுமடா பிரம்மஸ்வரூபம். ஆளடா பிரம்ம நிலை ரூபங்கண்டால் அடங்கான வாசியது அடங்கும் வீட்டில்.
காணடா வாசியது அடங்கி நின்றால் கண்ணடங்கா பூரணத்தை காணலாமே. அகத்தியர் சௌமிய சாகரம். சுவாதிஷ்டானத்தில் நாம் நகாரம் என்ற அட்சரத்தை தீபமாக ஏற்றி சிவரீங் என்ற உரு ஜெபித்தால் பிரம்மஸ்வரூபமான ஜோதியை காண முடியும் என்கிறார் அகத்தியர். அப்போது நம்முடைய மனதில் உள்ள எண்ணங்கள் அனைத்தும் வெற்றியாகும். மேலும் எண்ணிலடங்கா பூரணத்தை நம்மால் பெற இயலும். மேலும் இது நம் உணர்வுகளை தூண்டும். சக்கரம் தொப்புளுக்கு சற்று கீழே அமைந்திருக்கிறது. பாலியல் சக்தி இதில்தான் மையம் கொண்டிருக்கிறது. பாலியல் சக்தியை கொடுப்பதிலும் பெறுவதிலும் இதற்கு முக்கிய பங்குண்டு. தானே உயர்ந்தவன் என்ற அகந்தைக்கும் இந்த சக்திதான் காரணமாக இருக்கிறது. மற்றவர்களின் உணர்ச்சி போக்குகளை உணர்கின்ற சக்தியும் இந்த சக்கரத்துக்கு உண்டு. ஐம்புலன்களை தாண்டி அறிகின்ற சக்தி இதிலிருந்து தான் கிடைக்கிறது. பாலியல் சுரப்பிகளின் மீது இது ஆதிக்கம் செலுத்துகிறது. உற்பத்தி உறுப்புகள் கால்கள் இதன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றன. அடுத்து மணிப்பூரகம். சுவாதிஷ்டானத்திற்கு அடுத்துள்ள சக்கரம் மணிப்பூரகமாகும். நம் உடலில் நாவி பகுதியை குறிக்கும் யோகத்தில் சரியாக பிடிக்க வேண்டிய இடம் மணிப்பூரகமாகும். மணிப்பூரகம் மணி என்பது தெய்வ மணியை குறிக்கும் சொல்லாகும். கும்பித்தல் என்பது பிரணவநாதம் அடைதல் என்று பொருள்படும். மணிப்பூரகத்தில் செங்குத்தான சுவாசம் செயலாற்றும். காணவே பிரம்மாவின் பதியைச் சொன்னேன். கருவான மணிப்பூரகங் கருத்தை கேளு. தோணவே பிறை மூன்றாம் பிறை போர்க்கீரி துலங்காதில் 7-5-10 போட்டு பேணவே நிறை மாதுதான் பளிங்கு போலாம். பிறை மூன்றாம் பிறை நடுவே மகாரமிட்டு உணவே சங்கிலி மாங்கன்றேதான் பூரணமாய் தினம் 100 செபித்துப்பாரே. பிறை போன்று இரத்தினம் உடைந்தது போன்று இருப்பதே மணிப்பூரகம் ஆகும். மேலும் இதை சுற்றிலும் 10 இதழ்கள் பளிங்கு போன்ற நிறம் காணப்படும். இந்த பிறை போன்ற மணிப்பூரகத்தின் நடுவில் நாம் மகாரமிட்டு சங்கிலி மங் என்று நாள்தோறும் 100 முறை ஜபம் செய்து வந்தால் சிவயோக வாழ்வு பெறலாம். காக்கவரு ஜபித்து நடுப்புருவ மத்தியில் கண்ணாலே நன்றாய் பார்த்தால் மார்க்கமுடன் லட்சுமியும் விஷ்ணு தேவர் மகத்தான பூரண சந்திரன் போல் மைந்தா இயற்கையுடன் இருதயத்தில் காணும்பாறு இன்பமுள்ள தரிசனத்தை கண்டாயானால் தீர்க்கமுள்ள சிவயோக வாழ்வு பெற்று செல்வபதியாயிருப்பாய். தினமும் நோங்கே. அவ்வாறு ஜெபித்தபடியே நம்முடைய புருவ மத்தியில் மனதை ஒருநிலைப்படுத்தி மனக்கண்ணால் பார்த்தால் மகாலட்சுமியும் விஷ்ணுவும் பிரகாசிப்பார்கள். பேரின்ப நிலையில் விளங்கும் அவர்களுடைய தரிசனத்தை நாம் காணப்பெறலாம். சிவயோக வாழ்வு பெற்று செல்வபதியாக விளங்கலாம். நோக்குவது பூரண சந்திரனை நோக்கு. நுண்மையுடன் பூரணமாய் நின்றாயானால் மூக்குண்ணி எந்தமதில் வாசி நின்று நலங்காமல் தீபமதில் நாடும் பாரு. வாக்குமன தொன்றாகி நின்று பாரு. மக்களே கண் பசுவும் வாழ்வுண்டாகும். தூக்கமென்ற கொடுமைதனை அகற்றி மைந்தா சுகமான இடமறிந்து சுகத்திலே நிலை. அகத்தியர். அதுபோன்று அனுதினமும் அவர்களை தரிசித்து பூரணமாய் வழிபட்டு வந்தால் நம்முடைய மூக்கு நுனியில் வாசி மூச்சு நிற்கும். அசையாத தீப ஒளி காணும். மனம் வாக்கு காயம் அனைத்தும் ஒரு மனதாக ஒன்றுபட்டு சுக வாழ்வை உண்டாக்கும். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்ததும் நம்முடைய உடலில் ஒரு முடிச்சு இடப்படுகிறது. அதுவே தொப்புள் கொடியாகும். இந்த உடல் உருவாகி உயிராக தேவையான பிராணன் இந்த கொடியின் வழியே தான் நமக்கு அடைக்கப்படுகிறது என சித்தர் பெருமக்கள் கூறுகின்றனர். இவ்வாறு அடைக்கப்பட்ட பிராணன் தொப்புளை சுற்றி குடிகொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றனர். இந்த சக்தி மையத்தையே நாம் மணிப்பூரகம் என்கிறோம்.
இது சுழுமுனை நாடியில் அமைந்திருக்கிறது. இந்த சக்கரத்திலிருந்து தாமரை இதழ் போன்ற 10 யோக நாடிகள் கிளம்புகின்றன. இதன் அசைவுகளால் ஏற்படும் சப்தங்களை டா டா நா தா 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 நா பா பா என்ற எழுத்துக்களால் குறிப்பிடுகின்றனர். மணிப்பூரகத்தின் அதிதேவன் விஷ்ணு, அதிதேவதை லக்ஷ்மி, லாகினி இதற்கான மூலமந்திரம். ரம். மணிப்பூரக சக்கரத்தின் நடுவே முக்கோண வடிவம் ஒன்று உள்ளது. இது நெருப்பினை அடையாளப்படுத்துகிறது. இந்த சக்கரமானது சிவய நம என்னும் எழுத்துக்களில் ஒன்றான ம என்பதன் தத்துவத்தை விளக்குவதாக அமைந்திருக்கிறது. மணிப்பூரகத்தை மனதில் இருத்தி இதன் மூல மந்திரத்தினை உருவேற்ற சுவாதிஷ்டானத்திலிருந்து குண்டலியானது எழும்பி மணிப்பூரகத்தை வந்தடையும். இது மிக கடுமையான பயிற்சி மற்றும் முயற்சினால் மட்டுமே சாத்தியமாகும். சிலருக்கு தன்னாலே நிகழும். முறையாக பயிற்சி செய்து சுவாதிஷ்டானத்தில் மலர்ந்திருக்கும் குண்டலினியை மணிப்பூரகத்தை அடைந்தால் நம் உயிர் சக்தி தூண்டப்பட்டு உடலில் உறுதி மற்றும் உடல் நலம் மேம்படும். இத்தகைய சக்கரம் தூண்டப்பட்டவர்கள் கடுமையான உழைப்புக்கும் அஞ்சாதவர்களாய் மாறிவிடுவார்கள். சோலார் பிளக் என்று இதற்கு ஒரு பெயருண்டு. தொப்புளுக்கு சற்று மேலே இது இருக்கின்றது. உடலின் மையமாக இதனை கருதலாம். இந்த பகுதியில் இருந்துதான் உடல் இயக்க சக்தி உடலெங்கும் விநியோகிக்கப்படுகிறது. கட்டுக்கடங்காத உணர்ச்சிகளையும் இங்குதான் கருக்கொள்கின்றது. அதனால்தான் அதிர்ச்சியோ பய உணர்ச்சியோ ஏற்படுகின்ற போது இந்த பகுதியில் உள்ள தசைகள் இறுக்கமடைந்து விடுகின்றன. கணையத்தில் சுரக்கின்ற சுரப்பிகள் இதனுடைய கட்டுப்பாட்டில்தான் செயல்படுகிறது. இரைப்பை, கல்லீரல், பித்தப்பை, மண்ணீரல் ஆகியவை இதன் கட்டுப்பாட்டில்தான் செயல்படுகின்றன. ஆன்மீக மெய்யன்பர்களே, இதன் அடுத்த சக்கரமானது அநாகதம். அதை நாளை சொல்லவிருக்கின்றேன். ஓம் நமச்சிவாய. அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் எல்லானை எம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றன்று வருமோ அரியன் என் கோவே. துன்றுமல வெண்மாயற்று வெளிக்கு வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் திரு பிரகாச ராமலிங்க வல்லனா தெய்வத்திருவடியிலே சரணம். எல்லா உயிர்களும் மின்புற்றிருக்க வள்ளல் மலரடி வாழ்கவே வாழ்கவே. கொல்லா விரதம் குவலயம் எல்லாம் போங்குக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. ஓம்